நான் தான் உன் வாய். பழங்கள், காய்கறிகள் மற்றும் போதுமான தண்ணீர் இவை இல்லை என்றால் உணவை ரசித்து சாப்பிடும் அந்த இன்பமே உனக்கு கிடையாது. அடுத்தது நான் தான் உணவு குழாய். என்கிட்ட லிஃப்ட் கிடையாது, நடக்க ரோடும் கிடையாது. ஆனாலும் நீங்க போடுகிற சாப்பாட்ட ரொம்ப பத்திரமா வயிற்றுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனா சில பேரு பெட்ல படுத்துக்கிட்டே சாப்பிடுறீங்க. அப்படி செஞ்சா எனக்கு ரிவர்ஸ் டிராபிக் ஆயிடும். அப்புறம் நெஞ்செரிச்சல் வருதுன்னு கத்துவீங்க. நான் என்ன பண்ணட்டும்? சரியான நிலையில இருந்து அமர்ந்து சாப்பிடுங்க. உணவு குழாயிலிருந்து தள்ளுகிற சாப்பாடு இங்க வயிற்றுக்கு தான் வந்து விழுது. வாங்க வந்து பாருங்க. இங்க தான் நிஜமான ஆக்ஷனே நடக்குது. அமிலம், என்சைம்ஸ் எல்லாத்தையும் ஊத்தி நீங்க தள்ளுகிற சாப்பாட்டை ஒரு வழியா அரைச்சி சூப் மாதிரி ஆக்குறேன். அதுக்காக நான் பாவம்னு கூட பார்க்காம தினமும் காரம், எண்ணெய், ஜங்க் ஃபுட்டுன்னு உள்ள தள்ளினா எனக்கு கோபம் வரும்ல. அப்புறம் எரிய ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அதிக காரம் மற்றும் ஜங்க் ஃபுட் அசிடிட்டிக்கு வழிவகுக்கும். நான் தான் சிறுகுடல் பேசுறேன். எல்லாரும் வைரத்தான் பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமான ஹீரோ நான் தான். நீங்க சாப்பிடுகிற சாப்பாட்டுல இருக்கிற புரதம், விட்டமின், அப்புறம் உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கிறது என் வேலை. ஆனா உங்க சாப்பாட்டுல நார்ச்சத்து இல்லைன்னா என் வேலை ரொம்ப மெதுவாயிடும். அப்புறம் மொத்த சிஸ்டமும் ஸ்தம்பிச்சிடும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மிக அவசியம். நான் தான் பெருங்குடல். நல்ல விஷயத்தை எல்லாம் அவங்க எடுத்தாச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுற வேலை தான் என்னுடையது. நீங்க போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிச்சீங்கன்னா நான் என் வேலையை ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சிடுவேன். ஆனா நீங்க சரியா தண்ணி குடிக்கலன்னா அப்புறம் என்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஜாக்கிரதை. உடல்ல நீர்ச்சத்து மிக மிக அவசியம். இல்லாட்டி நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நாங்கள் தான் ஒட்டுமொத்த உடல் பாகங்களும் பேசுகிறோம். நீ என்ன வேணாலும் சாப்பிடு. ஆனா உனக்காக நாங்கள் தினமும் ஓயாமல் வேலை செய்கிறோம். நீ முறைப்படி சரியாக சாப்பிட்டா நாங்கள் ரொம்ப சைலண்டாக உனக்கு உதவியாக இருப்போம். ஆனா நீ கண்டதையும் சாப்பிட்டு தப்பு பண்ணினா நாங்கள் உனக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிப்போம். அது உனக்குத்தான் வலி. உன்னுடலை நீ கவனித்துக் கொண்டால் உன்னுடல் உன்னை கவனித்துக் கொள்ளும்.